Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கு, எங்க டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு, அதனால பீர் குடிக்கிறேன், டெய்லி 2 பீர் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா தவறு. ஏன்னா போனை பார்க்கும்போது நிறைய நமக்கு ஸ்டிமுலேஷன் நடக்கிறது. ஸோ ஸ்டிமுலேஷன் நடக்கும்போது விந்து நிறைய சிந்தி போகிறது. நைட் ஃபால் அப்படின்றது உங்களுடைய உடம்பு கூட சுருங்க ஆரம்பிச்சிடும். ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் வந்து மாஸ்டர்பேஷன்லலாம் ஈடுபாடில் இருந்தீங்கன்னா வெயிட்டு சடனாக குறைய ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடி இல்லாதவங்களுக்கு ஆயுர்வேதத்தில் பலவிதமான சிகிச்சைகள் சொல்லப்பட்டிருக்கு. அட்டைப்பூச்சி சிகிச்சை, ஷீரோவஸ்தி, அக்களை தூக்காதே மக்களை தாக்காதே அப்படின்ற மாதிரி. ஸோ இது எதனால் நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அப்பான வாயு ஜென்ரலாகவே பொதுவாக மேலேருந்து கீழே போக வேண்டிய ஒரு விஷயம். இது கீழே போகாமல் மேல் நோக்கி வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய. ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர் மொபைல் தொடாமல் இருந்தோன்னாலே, இல்லை வந்து டிஜிட்டல் டிவைஸஸோட வந்து ஒரு 2 ஹவர் இல்லாமல் இருந்தோன்னாலே கண்ணுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சுற்றி இருக்கிற டிஜிட்டல் டிவைஸஸ் அதோடைய ரேடியேஷன் ஒரு காரணமாக இருந்தாலும் காதில் போடக்கூடிய இயர்ஃபோன்ஸ் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமாக மாறிடும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் ஸ்மோக் நிறைய பண்ணுறாங்க சார். அது சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த டீத் வந்து எல்லோஷ் ஆகுதுல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? ஸ்மோக்கிங்கை விட மாட்டேன், மஞ்சள் மட்டும் ஆயின்ட்டுருக்குன்றது தான் நீங்கள் கேட்குறீங்க. முதல் பதில் அதுக்கு என்னன்னா, ஸ்மோக்கிங்கை நம்ம அவாய்ட் பண்ணுறது தான். பட் பல்லுடைய எல்லோவை நம்ம வந்து குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலராக 2 வேளை நம்ம வந்து பல்லை விளக்கிட்டு வஜ்ரதந்த சூர்ணம் சொல்லி ஒரு பவுடர் இருக்குது. அதை வந்து நம்ம நல்லா பல்லை தேய்ச்சிட்டு அப்படியே ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து குப்பிக்கலாம். இதில் பல்லெல்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் தொடர்ச்சியாக அதை பயன்படுத்தும் போது நல்ல மாற்றம் இருக்குது. அண்ட் வாரத்துக்கு ஒரு முறை மாங்காய் இலையை நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து நம்ம இதே மாதிரி பல்லை வளக்கிட்டோம்னா அதையும் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். அதில் இந்த மேஞ்சிஃபெரின் அப்படின்றது நல்லா வேலை செய்கிறது. அண்ட் ஸ்மோக்கிங் வந்து ஒன்லி பல்லு மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுதா, பல்லு லங்ஸ் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுதுன்னா அப்படி இல்லை, பசங்களோட ஆண்மை கூட சந்தேகமே இல்லை. ஏன்னா சர்க்குலேஷன் முக்கியமாக பாதிக்கிறது. ஸ்மோக்கிங்னால நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் ஆர் காக்னிட்டல் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விஷயம் வந்து கொஞ்சம் டல் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, உடம்பு கண்ட்ரோல் இல்லாமல் சர்க்குலேஷன் இதெல்லாமே வந்து லோக்கலைஸ் ஏரியாலையும் நமக்கு சிக்னிஃபிகண்ட்டாக பாதிக்கிறது. ஸோ நம்மளுடைய டெஸ்டஸ் அதெல்லாமே வந்து சுருங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால டெஃபினட்டாக இன்ஃபர்டிலிட்டிக்கு அது ஒரு காரணம்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய தவறு வந்து ட்ரிங்கிங். இதுலேயும் என்னென்னா ட்ரிங்க் பண்ணும்போது நல்ல காரமாக ஒரு சைடிஷ் சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லதா? நம்ம இந்த விஷயங்களை வந்து நிறைய படித்து நானே இந்த வீடியோ எடுக்கும்போது முதல் முறை ஓகே இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சாதாரணமாக என்றைக்குமே ஒரு கும்பலை பார்த்தோன்னா டேபிள் மேலே நரிஞ்சிருக்கிறது காரம் தான், இல்லை காரமான ஒரு ஊறுகாய், இல்லை வந்து பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது சுற்றி வச்சுருப்பாங்க. பட் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள்லாம் எங்களுடைய ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் எல்லாமே சரக்கா, சுஷ்ருதா, வாக்பட்டா, அவங்க தான் எங்களுடைய முனிவர்கள். அவங்க எழுதின புஸ்தகத்தை தான் நாங்கள் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். 5000 வருஷம் கழிச்சும் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரமான விஷயங்கள் நம்ம வந்து சரக்கு கூட எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அங்கே இனிப்பான விஷயங்கள், ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்தால் பெருசாக அது வந்து பாதிக்காது. ஏன்னா அப்போவே ஆல்கோஹால் கூட உங்களுக்கு காரமான விஷயங்கள் உள்ளே போகும்போது, இன்றைக்கி நீங்கள் இந்த பெப்சி கோலாவோடைய ஆடு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த உள்ளே வந்து அந்த மின்ட்டு இது போடும்போது அது எப்படி பாப் அவுட் ஆகுதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து வயிறில் வந்து ஒரு பெரிய ரியாக்ஷனே நடக்கிறது. ஸோ அந்த காரம் வந்து ஃபர்தராக நம்மளுடைய மியூக்கஸ் லேயரை வந்து அப்படியே வேர் அண்ட் டேர் ஆக விடுறது. ஸோ அங்கே தான் உங்களுக்கு வேறு ப்ராப்ளம்ஸ் வந்து சேர்றது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இமீடியட்டாக நடக்கிற ப்ராப்ளம்ஸா இல்லை ஃப்யூச்சரில் வருமா? அதுதான் பெரிய பிரச்சனையே. நிறைய நேரம் உங்களுக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்ததுனால ஜனங்க வந்து 40க்கு மேலே தான் ஒரு ஹாஸ்பிட்டலை நோக்கி போவாங்க. இன்றைக்கி 12 வயசு 16 வயசு இந்த மாதிரி பசங்கள்லாம் நிறைய பேர் இன்ஸ்டாவில் இருக்காங்க. அவங்க மெசேஜும் போடுறாங்க, அண்ணா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம். ஸோ இன்றைக்கி வயசு வந்து எதிர்ப்பு சக்தியே இல்லாதனால சின்ன வயசுலேயே பல விதமான பாதிப்பு இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம இன்னும் ஃபர்தராக கண்டினியூ பண்ணோன்னா
பிரச்சனைகள் இன்னும் சீக்கிரமாக வரும். ஸோ இன்றைக்கி 40 வயசில் இருந்துட்டாங்கன்னு நம்ம வந்து கஷ்டப்படுறோம், ஐயோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வயசில் இருந்துட்டாருன்னு. நாளைக்கு 20 வயசில் தவறிடுவாங்கன்றது சொல்கிறதுல ஆச்சரியமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றலையே. பழக்க வழக்கங்களை மாற்றிருந்தோன்னா நீங்கள் சொல்கிறது நம்ம யோசிக்கலாம். இப்போ அந்த ஃபுட்டு இருக்குல்ல சார், பசங்களுக்கு உள்ளே கொடுக்குற ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து, நம்ம வில்லேஜ் சைடில் விட்டுருங்க, சிட்டியில் இருக்க பசங்க வந்து அவங்க ஃபுட் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்களான்னா இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டும் சேர்த்து கொடுக்குறாங்க. அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி சார் இருக்கணும்? பசங்க வந்து ஜென்ரலாக இன்றைக்கி ஜங்க் ஃபுட் அப்படின்றத எவ்வளோ ஸ்பேஸ் அவுட் பண்ணுறாங்களோ அவ்வளோ நல்லது. கேப் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது. ஸோ நீங்கள் 20 நாளைக்கு ஒரு முறை என்றைக்கோ ஒரு நாள் வெளில லைட்டாக சாப்பிட்டீங்க, ஒரு சந்தோஷமாக இருந்தீங்களா, சந்தோஷம். பட் டெய்லி லெவலில் அது கொண்டு வரும்போது நிறைய பாதைகள் வந்து பாதிக்கப்படுறது. ஏன்னா அதிகபட்சம் ஜங்க் ஃபுட்ஸில் வந்து மைதா வந்து உள்ளே வந்துடுறது, இல்லை காரங்கள் அண்ட் தேவையில்லாத மசாலா அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் இன்றைக்கி அஜினோமோட்டோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே விற்கப்படுறது. இது வந்து அஜினோமோட்டோ வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்சர், ஒரு அடிக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கோசம் நம்ம அதில் சாப்பாடில் போட்டு அதிகமாக சாப்பிட்றோம். இது வெளியில் சாப்பிடும்போது இதெல்லாம் நம்ம கையில் கண்ட்ரோலே இருக்காது. ஸோ அங்கே வந்து நம்ம அதிகமாக கவனமாக இருக்கணும். யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ வெயிலில் சுற்றுறாங்க, பைக் டிரைவர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகிடுது சார், அதுக்கு என்ன பண்ணலாம்? சாஸ்திரத்தில், இயற்கை வைத்தியத்தில் பலவிதமான பூவோடைய அந்த பொடியை வச்சு முகத்தை நல்லா தேய்ச்சாலே அந்த டேனிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா கிளியர் ஆயிடுறது அப்படின்றது எடுத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். காலங்கார்த்தால் வெறும் வயிற்றில் பல் தேய்ச்சதுக்கப்புறம் 2 பேரிச்சை பழம், 2 அத்திப்பழம், 10லேருந்து 15 காஞ்ச திராட்சை எடுத்துட்டாங்கன்னா உள்ளேருந்து ரத்த சுத்தி நடக்கும். ஏன்னா ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஸ்கின் வந்து பிளட்டோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரத்தம் நல்லா இருந்ததுன்னா ஸ்கின் நல்லா இருக்கும். ஸோ ஸ்கின் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேனிங், ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் வெளியில் மேக்கப்பை போட்டுட்டு போனால் கூட அதோடைய ஸ்டாண்டிங் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு 2-3 ஹவர்ஸ் தான். அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த மேக்கப்புடைய எஃபெக்ட் இருக்காது. ஆனால் உள்ளேருந்து அந்த க்ளோ வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஸோ இயற்கை வைத்தியத்தில் நிறைய இடத்துல பல விதமான பழங்களுடைய தோலை வச்சு தேய்க்கணும். ஏன்னா அந்த ஸ்க்ரப் எஃபெக்ட், இன்றைக்கி வந்து ஸ்க்ரப்புன்னு சொல்லி உங்களுக்கு நைலான்லலாம் வருது. பட் முன்னாடி காலத்தில் இந்த தோலை வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் எடுத்து தெரியுது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து இப்போ இந்த சேத்து மண் இருக்குல்ல சார், சேறு மண், அதை வச்சு ஸ்க்ரப் பண்ணால் நமக்கு ஷைனிங்கும் வரும், ப்ளஸ் வந்து ஸ்கின் பிரைட்னிங் வரும்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக? பட் அதுக்கும் வந்து முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா முல்தானி மட் அப்படின்றது இருக்குது, அதை தான் நம்ம பயன்படுத்தணும். எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய மண்ணை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சில நேரம் ரிசல்ட்ஸ் வரலாம், சில நேரம் ரிசல்ட்ஸ் கூட வராமல் போகும். பட் முல்தானி மட் அப்படின்றது யூஸ் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த முல்தானி மட்டோடைய அடிப்படை வந்து உங்களுக்கு அரேப் நேஷன்ஸில் நிறைய இருந்தது. அப்போ அந்த முகல் எம்பரருடைய டைமில் அது வந்து இங்கே அறிமுகமாச்சு. ஸோ இது மென்னும் யூஸ் பண்ணலாமா முல்தானி? கண்டிப்பாக, தப்பே கிடையாது. யூரின் கலரை வச்சு அவங்க உடம்புல என்ன டிசீஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா? கண்டிப்பாப்பா. முன்னாடி காலத்தில் லேபெல்லாம் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முன்னாடி சுகர் இருக்கா ஒருத்தருக்கு இல்லை அப்படின்றத அந்த யூரினை அப்படியே வச்சுடுவாங்க, ஒரு கப்லேயோ ஏதாவது வந்து வெளில வச்சுடுவாங்க. எறும்பு போய் அந்த யூரினை டச் பண்ணிச்சுன்னா அப்போ தான் அந்த பர்சனுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்றது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு விசேஷமான விஷயங்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த யூரினுடைய கலரை வச்சு அவங்களுக்கு ஹைட்ரேஷன் நல்லா இருக்கா, தண்ணி கலரில் இருந்ததுன்னா அதிகமாக தண்ணி குடிச்சுன்னு இருக்கான்ற அர்த்தம். அதே கொஞ்சம் பியர் கலர் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா ஓகே தண்ணியோடைய அளவு குறைவாக இருக்குது, சூடு ஏறிடுச்சுன்னு அர்த்தம். எல்லோவாக இருந்தாலும் அதே மாதிரி தான் ஹைட்ரேஷன் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய இடத்துல அடல்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த டை எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, ஃபுட் டைஸ் அப்படின்றது. ஸோ உங்களுடைய கலர் ஆஃப் த யூரின் மீதி கலர்லேயும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளூ, க்ரீன் சில பேருக்கெல்லாம் வந்திருக்கு, பயந்துருக்காங்க ஆப்வியஸ்லி. பட் அந்த ஃப்ளஷ் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் செட் ஆகிடும். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க எனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது, எங்கள் டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார், அதனால் பீர் குடிக்கிறேன் டெய்லி 2 பீர் அப்படின்னு சொல்கிறாங்க, அது நல்லதா? கண்டிப்பாக தவறு. ஏன்னா எஸ், இப்போது ஸ்டோனுக்கு ஃப்ளஷ் தெரப்பி அப்படின்றது தான் எல்லாருமே பண்ணுறது. எந்த மருத்துவமாக இருந்தாலும் நம்ம வந்து நீரோடைய சேகரிப்பை அதிகமாக அனுப்புறதுனால உள்ளே இருக்கிற கல் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். பட் ஏன் ஃபஸ்ட்டு கல் வருது?
ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால. அந்த பிசுப்புத்தன்மை இருக்கும்போது தான் கிட்னிக்குள்ளே இருக்கிற சால்ட்ஸும் சுற்றி இருக்கிற தண்ணியும் ஒன்றா கலந்து ஒரு கல்லாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஹீட்டை நம்ம குறைக்கணும்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் ஃபஸ்ட்டு வருது. அங்கே தான் எக்ஸசைஸ், நல்லா ஸ்வெட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஹீட் பாடியிலேயே நிற்காது. இன்றைக்கி 99% ஆஃப் த டைம் நம்ம வந்து ஏசி ரூமில் தான் இருக்கோம். நம்ம எவ்வளோ வெளியில் சுற்றுறோம்? ரொம்ப கம்மி. ஸோ வேர்த்து கொட்டுறது குறைஞ்சிடுச்சு. அதனால தான் ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்களை அதிகப்படுத்தினாலே உங்களுக்கு ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நல்ல ஹைட்ரேஷன், இந்த 2 விஷயங்கள் நம்ம பிடிச்சிருந்தாலே போதும். பியர் வந்து ஒரு ஃபேண்டசி, அவ்வளோதான். இப்போ யூரினோட கலரை வச்சு சொல்கிற மாதிரி பூப்போட அந்த சாலிடாக இருக்கா இல்லை லிக்விடாக இருக்கா, அதை வச்சு ஒரு டிசீஸ் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத சொல்லலாமா? உண்மைதான். ஆக்சுவலி வீட்டில் வயசானவங்க முன்னாடி இருப்பாங்க. அவங்க எப்போவுமே பசங்கள்லாம் போனதுக்கப்புறம் போய் எட்டி பார்ப்பாங்க, பசங்களுக்கு எப்படி இருக்குது அவங்களுடைய எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. அதை வச்சு நாளைக்கு என்ன சமைக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் கூட பாட்டியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அவங்க எல்லாம் எந்த அளவுக்குன்னா, ரொம்ப நீராக இருக்கா, ஸோ அஜீரணமாக இருக்குது, ஸோ அஜீரணத்துக்காக அடுத்த நாள் மெழுகு ரசம் வச்சு விடுவாங்க. ஸோ கொஞ்சம் ஜீரணமானத்தை தூண்டி விடலான்னு சொல்லி. அதே கருப்பாக இருக்கா, கருப்பாக இருந்ததெல்லாம் உங்களுக்கு வந்து அடுத்த நாள் விளக்கெண்ணெய் ட்ரீட்மெண்ட் தான். காலையில் எழுந்த உடனே மூக்கை பிடிச்சி அப்படியே வாயில் விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க. இதெல்லாம் பழைய காலத்தில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா மோஷன்ஸை வச்சு எங்கே எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது. மோஷன் அதே க்ரீனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, லிவரோடைய பாதிப்பு. ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் நெல்லிக்காயெல்லாம் கொடுத்து லிவரை தெப்ப பண்ணி கொடுக்குவாங்க. ஸோ அம்லா டே கீப்ஸ் அ டாக்டர் அவேன்னு சொல்லி நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்கிறோம். ஸோ அந்த ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த லிவர், கிட்னி, ஹார்ட், இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த 3த்துக்குமே நல்லதான ஒரு விஷயம் அப்படின்னா இன்றைக்கி நெல்லிக்காய் தான். அண்ட் சில பேருக்கு மோஷனில் வந்து பிளட்டு வருதுன்னு சொல்கிறாங்க சார், அது எதனால் இருக்கும்? பிளட் அப்படின்றது மோஷனில் பலவிதமான காரணங்கள் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம லேப்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிடலாம். பட் அடிமட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு நிறைய ஒரு பயத்தையும் கொடுக்கும். ஸோ அதனால் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா எல்லாரையும் இன்றைக்கி பயப்படுத்துறது தான் முயற்சி பண்ணுறாங்க. கேன்சர் இது அப்படின்றது நிறைய பயப்படுது. ஸோ பசங்க வந்து அதிகமாக அந்த பான் மூவிஸ் பார்க்குறாங்கல்ல, அதனால் வர எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்குது? ஸோ பானை பார்க்கும்போது நிறைய நமக்கு ஸ்டிமுலேஷன் நடக்கிறது. ஸோ ஸ்டிமுலேஷன் நடக்கும்போது விந்து நிறைய சிந்தி போகிறது. நைட் ஃபால் அப்படின்றது பசங்களுக்கு ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸோ அந்த விந்து சிந்திடுச்சுன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஆயுசும் குறையிறது. 2வது உங்களுடைய வீரியம் குறையிறது. ஏன்னா ஸ்டாமினா அப்படின்றது எந்த அளவுக்கு உங்களுடைய உடலில் இந்த விந்து இருக்கோ அதுவும் வந்து உங்களுடைய ஸ்டாமினாவுக்கு ஒரு அடையாளமாக ஆயுர்வேதத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். சில பேர் ரெகுலராக பார்த்து மாஸ்டர்பேட்டே வந்து ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி வரைக்கும் பண்ணுறாங்க பசங்க இருக்காங்க. கரெக்ட். ஸோ அது நல்லதா? தப்பு, கண்டிப்பாக தப்பு. ஏன்னா மாஸ்டர்பேஷன் அளவுக்கு மீறி போகும்போது உங்களுக்கு கெப்பாசிட்டி குறைய ஆரம்பிச்சிடுது. எல்லா விஷயங்கள்லையும் ஈடுபாடு குறைய ஆரம்பிச்சிடுது. நீங்களே பார்ப்பீங்க, நீங்களே ஐசோலேட் பண்ணிப்பீங்க. நிறைய பேர் இதனால் டிப்ரெஷனில் போய் இறங்கிடுறாங்க. ஓ ஐயோ எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு அது வந்து மாறிடுறது. ஸோ இது ஒரு பக்கம், அதாவது மானசீகமாக பாதிக்கக்கூடியது. ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு கூட சுருங்க ஆரம்பிச்சிடும். ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் வந்து மாஸ்டர்பேஷன்லலாம் ஈடுபாடில் இருந்தீங்கன்னா வெயிட்டு சடனாக குறைய ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பலம் நல்லாவே குறைஞ்சிடும். மசில் அண்ட் இந்த ஸ்ட்ரென்த்தும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அண்ட் இப்போது ஹேர் க்ரோத் அப்படின்றத பார்த்தோம்னா ஏர்லி ஒயிட் ஹேர் வந்து நிறைய பசங்களுக்கு வருது சார். சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்களுக்கே வந்து ஒயிட் ஹேர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துடுது. இது எதனால் ஏற்படுது? இதுலேருந்து நம்ம தற்காத்துக்குள்ள என்ன பண்ணலாம்? வெரி குட். நான் அப்போயே சொன்ன மாதிரி ஏசியில் அதிகமாக நம்ம இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பாடியை விட்டு வெளில போக மாட்டேன்றது. ஸோ ஹீட்டை நம்ம மாட்ரேட் பண்ணாலே நம்ம இந்த ஒயிட் ஹேர்ஸை குறைக்க முடியும். இதுதான் ஆயுர்வேதத்தில் பாலித்தியம் சொல்லுவாங்க. பித்தத்தினால் உருவாகக்கூடியதுனால அதுக்கு பாலித்தியம்னு பேர். ஸோ இந்த கிரேயிங் ஆஃப் ஹேர்ஸை வந்து ஹீட்டை நல்லா மேனேஜ் பண்ணாலே நல்லா மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ ஹைட்ரேஷன் நல்லா இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கணும், நல்லா வேர்த்து கொட்டணும், 2 வேளை குளிங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாடி ஹீட்டு குறைய ஆரம்பிக்கும். எண்ணெய் குளியலுக்கு நிறைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வாரத்தில்
ஒரு முறையாவது பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். பட் சாஸ்திரத்தில் டெய்லியும் பண்ணணுன்றது சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் முடி இருக்கவங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் பிரச்சனை, முடியே இல்லாதவங்களுக்கு என்ன சார் பண்ணுறது? முடி இல்லாதவங்களுக்கு ஆயுர்வேதத்தில் பலவிதமான சிகிச்சைகள் சொல்லப்பட்டிருக்கு. அட்டைப்பூச்சி சிகிச்சை, ஷீரோவஸ்தி, பிரச்சன்னம் சொல்லி அந்த இடத்துல குத்தி நம்ம வந்து திரும்பியும் அந்த ரூட்ஸுக்கு திரும்பியும் உயிரை கொடுக்குறோம். அதுக்கு பத்தெல்லாம் போட்டு எப்படி நம்ம வந்து ஒரு செடியை வளர்க்குறோமோ அந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அட்டைப்பூச்சி சிகிச்சைனா எப்படி சார் அது? நிறைய நேரம் அட்டைப்பூச்சின்றது தன்வந்திரியுடைய கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ ஒரு மருத்துவருக்கு ஆயுர்வேதத்தில் அட்டைப்பூச்சின்றது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம வந்து எந்த இடத்துல முடியலையோ அந்த இடத்துல வச்சு நம்ம இது பண்ணும்போது மைக்ரோ சர்க்குலேஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அந்த கேபிலரி லெவல் சர்க்குலேஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அதனால் முடி வளர்ச்சிக்கு தேவையான அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம கொண்டு வரோம். டேண்ட்ரஃபை சரி பண்ணால் நமக்கு வீட்டில் இல்லை கடையில் கிடைக்கிற சின்ன சின்ன பொருட்கள் இதை வச்சே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் சொல்லுவீங்க? ஸோ இயற்கையாக நீங்கள் வந்து சீக்கைக்காவை பயன்படுத்தலாம். சீக்கைக்காவை விட ஒரு அருமையான ஒரு விஷயம், ஏன்னா அது உங்களுக்கு ஒரு அளவுக்கு பிசுப்புத்தன்மையும் மெயின்டைன் பண்ணும், அதே நேரத்தில் சுத்தத்தன்மையும் கொடுக்கும். ஸோ அதுதான் சீக்கைக்காவுக்கு நிறைய விசேஷம் இருக்குது. ஸோ இன்றைக்கி சீக்கைக்காய் இல்லைன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாத் பவுடர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இயற்கையாக வீட்லேயே பண்ணுறாங்க. செம்பருத்திலேருந்து உங்களுக்கு இந்த அரிட்டான்னு சொல்லுவாங்க, சோப் நட், அந்த விஷயங்களெல்லாம் நம்ம போட்டு வீட்டில் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. நாங்கள் இது போடுறோம், வெந்தயம் போடுறோம், சோப் நட் போடுறோம், இதை போடுறோம், சீக்கைக்காய் போடுறோம், இதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து பண்ணுறோன்னெலாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாரம்பரியமான விஷயங்களை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய ஹேர் வாஷ் இதெல்லாம் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோன்னா முடி வளர்ச்சியும் பாதிக்காது, டேண்ட்ரஃபும் அதிகமாக வந்து உங்களை தாக்காது. இந்த லெமன் ஸ்க்ரப்பிங் எப்படி சார் யூஸ் பண்ணலாமா? லிமிட்டடாக யூஸ் பண்ணணும். லெமன் வந்து ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் அப்படின்னு இருக்கும்போது சிட்ரிக் ஆசிட் வந்து அதிகமாக நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு ப்ராப்ளமாக கொடுக்கறது. ஸோ லிமிட்டட் அப்ரோச்சஸாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி பண்ணான்னா ஓகே. இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இருக்கட்டும், ஒர்க் அவுட் பண்ணாமலே இப்போ நான் உதாரணத்துக்கு ஏசியிலே இருக்கேன், எனக்கு வெளியில் ஸ்வெட்டே ஆக மாட்டேது அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு வந்து ஸ்வெட் வரும்போது ரொம்ப ஸ்மெல் வருது, அது என்ன பண்ணலாம் சார் அதுக்கு? அதான் நான் என்னுடைய வீடியோவில் சொன்ன மாதிரி அக்களை தூக்காதே மக்களை தாக்காதே அப்படின்ற மாதிரி. ஸோ இது எதனால் நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அடிமட்டம் வந்து திரும்பியும் பித்தம் தான். ஸோ ஆயுர்வேதத்தில் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுடைய பாதைகளில் வந்து நிறைய அடைப்பு இருக்குது. அந்த அடைப்பு சேரும்போது எப்படி சாக்கடையில் அடைப்பு இருந்தால் உங்களுக்கு சுற்றி வந்து ஒரு ஏரியாவில் வந்து நிறைய ஸ்மெல் இருக்குமோ, அதே மாதிரி உடலில் வந்து இருக்கக்கூடிய பாதைகளில் அடைப்பு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்மெல் வரக்கூடியது வாஸ்தவம் தான். அதுவும் அக்கல்ல ஏன் அதிகமாக இருக்குன்னா அது வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும், அப்போவே பாதைகள் அவுட்லெட் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஸ்மெல் அதிகமாக இருக்கும். என்னென்ன மாதிரி ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லை என்னென்ன மாதிரி ஃபுட்லாம் இன்டேக் பண்ணலாம்? இந்த மாதிரி காரம் புளிப்பு முக்கியமாக நம்ம வந்து குறைக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ எப்போ வந்து இந்த அக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த ஸ்மெல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு இந்த காரம் புளிப்பு கண்டிப்பாக நம்ம குறைக்கணும். சாப்பாட்டில் சேர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இளநீர், மோர், ஃப்ரூட் ஜூஸ், இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக சேர்த்துட்டாங்கன்னா பித்தத்தோடைய விஷயம் வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஸோ மாம்பழம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு பால் சாப்பிடக்கூடிய தன்மை, இதெல்லாமே வந்து அந்த பித்தத்தை வந்து அதோடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக தான். இப்போ இருக்க பசங்களுக்கு ஒரு பப்ளிக்கில் நிற்கிறாங்க, ஒரு 10 பேர் மத்தியில் இருக்காங்க அப்படின்னா கேஸ் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது சார். அது உங்களோட ஆயுர்வேதிக் டைமில் வந்து அபான வாயுன்னு சொல்லுவீங்க, அது ரொம்ப அபாயமான வாயுவாக இருக்குது, நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஒரு முக்கியமான கேள்வி சுபாஷ். அதாவது இன்றைக்கி கேஸுக்கு முக்கியமான காரணம் நம்ம வெளியில் நிறையா சாப்பிட்றோம். ஸோ எல்லா இடத்துலையும் சோடா இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுறதுனால, அதே நேரத்தில் சரியாக சாப்பாடு வந்து வேகாததுனால, இது 2 தான் முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த 2 விஷயங்களை சரி பண்ணாலே கிட்டத்தட்ட 70% ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. மீதி 30% நம்மளுடைய டைம் ஆஃப் ஃபுட். நீங்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் கூட ஒரு நியூஸை படித்தேன். என்ன அப்படின்னா 7 மணிக்கு சாப்பாடை வந்து சாப்பிடும்போது நைட்டு 10 மணிக்கு பதிலாக உடலில் வந்து சுகர் லெவல்ஸு குறையிறது அப்படின்றது புது ஆராய்ச்சிகள் சொல்கிறது. இது நம்மளுடைய சாஸ்திரத்தில் இவ்வளோ வருஷமாக சொல்லின்னு இருக்கக்கூடியது தான். பட் இன்றைக்கி இந்த ஆராய்ச்சிகள் மூலியமாக ஜனங்களுக்கு நியூஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு.
ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸை நம்ம கொண்டு வந்தாலே கேஸ் பிரச்சனைகளை குறைச்சிடலாம். ஹார்ட் ப்ராப்ளம் சார். இப்போ நிறைய பசங்களுக்கு மூச்சு விடுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டு தூங்கும் போது எனக்கு நெஞ்சு எரிச்சல் வருது, அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க. இது எதனால் வருது? வேருக்கு இறங்கி பார்த்தோன்னா சிம்பிளாக சொல்லணும்னா மலசிக்கல். மலசிக்கல் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். மூச்சு திணறலாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்னைக்கு GERDன்னு சொல்கிறாங்க, புளிப்பு எப்போ அடிப்படுறது அப்படின்னு சொல்லி. ஸோ வெளியில் சாப்பிட்டாலே இங்கெல்லாம் எரியுது. இந்த பிரச்சனைகள் எல்லாமே வேறு வந்து மலச்சிக்கல். ஸோ இந்த அப்பான வாயு ஜென்ரலாகவே பொதுவாக மேலேருந்து கீழே போக வேண்டிய ஒரு விஷயம். இது கீழே போகாமல் மேல் நோக்கி வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் வரக்கூடியது. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்தோம்னா நிறைய விஷயங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கும். எதிரில் இருக்க மனுஷனை பார்க்குறாங்களோ இல்லையோ, கையில் எப்பயுமே மொபைல் இருக்குது, சிஸ்டம் ஒன்று பார்த்துட்டே இருக்காங்க. இதனால் எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது? வளரும் ஜென்ரேஷனுக்கும் சரி, வளர்ந்த ஒரு பெரிய ஆளுங்களும் சரி, மொபைல் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சாஸ்திரத்தில் அடிமட்டத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி எப்படி முன்னாடி காலத்தில் மௌன விரதம் சொல்லுவாங்களோ, இன்றைக்கி வந்து டிஜிட்டல் டீடாக்ஸாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர் மொபைல் தொடாமல் இருந்தோம்னாலே, இல்லை வந்து டிஜிட்டல் டிவைஸஸோட வந்து ஒரு 2 ஹவர் இல்லாமல் இருந்தோம்னாலே கண்ணுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஏன்னா அதோடைய ஹை ரெசல்யூஷனும் பிரைட்னஸும் நிறைய விஷயங்களை பாதிக்கும். ஆயுர்வேதத்தில் கண்களுக்கு பலவிதமான சிகிச்சை சொல்லப்பட்டிருக்கு. கண்ணுக்கு தர்ப்பணம், இந்த மாதிரி பலவிதமான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம். ஆளுக்கு அவங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி உள்ளே போடக்கூடிய மருந்துகள் மாறக்கூடியது. இப்போது மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இயர்ஃபோன்ஸ் அவங்க காதில் இருந்துகிட்டே இருக்குது சார். சில பேர் மொபைலை யூஸ் பண்ணுறதை வச்சுட்டு கூட பாட்டு போட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க, இயர்ஃபோன்ஸில் ஃபுல் சவுண்டு வச்சுட்டு. எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துது இயர்ஃபோன்ஸ்? மிகப்பெரிய ப்ராப்ளம் சுபாஷ். எப்படி நம்ம கண்ணை பற்றி பேசணுமோ இதுவும் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். இன்றைக்கி வெர்டிகோ ப்ராப்ளம்ஸ் கூட அதனால தான் அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்குறோம். ஏன்னா சுற்றி இருக்கிற டிஜிட்டல் டிவைசஸ் அதோடைய ரேடியேஷன் ஒரு காரணமாக இருந்தாலும் காதில் போடக்கூடிய இயர்ஃபோன்ஸ் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமாக மாறிட்டுருக்கு. ஸோ இதை தவிர்த்து வேக்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் கூட சரியாக ஃபார்ம் ஆக மாட்டேன்றது இயர் லெவலில். ஸோ காது கேட்கக்கூடிய தன்மையும் நிறைய குறைஞ்சு போகிறது. ஸோ ஒரு பக்கம் பேலன்ஸ், ஒரு பக்கம் ஹியரிங், ரெண்டுமே அடி வாங்கிட்டுருக்கு. இன்றைக்கி கத்தி பேசினா தான் இன்னொருத்தனுக்கு காதலியே விழுறது. இந்த பெருசாக இருக்கக்கூடிய இயர்ஃபோன்ஸ்லாம் நம்ம வாங்கினோன்னா வெறும் உள்காதை மட்டும் இல்லாமல் வெளிக்காதையும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி வாங்கினோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம வந்து இயர் ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, அதாவது ஏர்பட்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக ஹெட்ஃபோனாக நம்ம யூஸ் பண்ணால் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். அண்ட் அந்த சவுண்டு கூட ரொம்ப ப்ரிசிஷனாக வந்து பாதிக்காது. Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand.